Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Still Here by Langston Hughes. இவருடைய full name James Mercer Langston Hughes. இவர் ஒரு அமெரிக்கன் poet, social activist, novelist and playwright. இவர் 1901ல மிசோரியில பிறந்திருக்கிறாரு. இவருடைய first poem The Negro Speaks of Rivers. இந்த போம் 1921ல பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. அந்த இவருடைய ஃபர்ஸ்ட் போம் கலெக்ஷன் The Weary Blues. இந்த போம் கலெக்ஷன் 1926ல பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. இவருடைய போம் அண்ட் அதர் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற பிளாக் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் உடைய லைஃப்ஸ் போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களுடைய ஜாய், அவங்களுடைய சிரிப்பு, அவங்க என்ஜாய் பண்ற விஷயங்கள், அவங்க ஃபீல் பண்ற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இவரோட ஒர்க்ஸ்ல காமிச்சிருக்காங்க. கிளாஸ் போயிட்டு எழுதின ஒன் ஆஃப் த ரைட்டராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. லீடராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. 1967ல நியூயார்க்ல இருக்கும்போது கேன்சரால இவர் இறந்து போயிருக்கிறாரு. இவர் எழுதின போம் Still Here. இந்த போம் பாத்தீங்கன்னா அவருடைய போம் கலெக்ஷன் The Dream Keeper and Other Poemsல பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. இந்த போம் கலெக்ஷன் 1945ல பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. இந்த போம் பாத்தீங்கன்னா 20th செஞ்சுரியில அமெரிக்கால வாழ்ந்த பிளாக் அமெரிக்கன்ஸ் எப்படிலாம் ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஃபேஸ் பண்ண ரேசிசம் அண்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு பவர்ஃபுல் கமெண்ட்ரிய கொடுக்கிற மாதிரிதான் போயட் எழுதியிருக்கிறாரு. இப்ப நம்ம போம் லைன்ஸ பாக்கலாம். Scared and battered. இந்த ஐ அப்படிங்கிறது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிளாக் பீப்புள்ஸ மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இந்த பிளாக் பீப்புள்ஸ் ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க, ஸ்கேர்டு, அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க, wound ஆயிருக்கிறாங்க அண்ட் battered, இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க. சோ ரொம்பவே அந்த ரேசிசம் அப்படிங்கிற ஒரு கொடுமைகளால அவங்க காயப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ரேசிசமால ரொம்பவே ஊண்டா இருக்கிற, இன்ஜூர் ஆயிருக்கிற அப்படிங்கறத சொல்றாரு. என்னுடைய ஹோப், என்னுடைய நம்பிக்கைகளை இந்த காத்து ரேசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிச்சுட்டு போயிட்டு செதறடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸ்கேட்டர்ட் அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, தூளா செதறிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. சோ என்னுடைய ஹோப் அப்படிங்கறது செதறி போயிருக்கு அப்படின்றத சொல்றாரு. Snow has freed me. Snow extreme cold என்ன உறைய வைக்கலாம். Has baked me. எக்ஸ்ட்ரீமான ஹாட் வெயில் என்ன ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். சோ ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ரெண்டு சைட்ஸ். நேச்சருடைய ஸ்னோ அண்ட் சன் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபோர்ஸஸ். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸும் என்ன தாக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இந்த ரெண்டுமே ரொம்பவே ஹார்ஸா இருக்கு. ஸ்னோவும் என்ன ஹார்ஸா அட்டாக் பண்ணுது, சன்னும் என்ன ஹார்ஸா அட்டாக் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாரு. சோ இந்த பிளாக் பீப்புள்ஸ் ரேசிசம் அண்ட் டிஸ்கிரிமினேஷனால எவ்வளவு அவங்க ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் looks like between them they done tried to make me. இந்த them அப்படிங்கறது பாத்தீங்கன்னா white peoples எங்களை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க எங்களை ஒர்க்கிங் கண்டிஷன்ல எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஸ்டாப் டாக்கிங், ஸ்டாப் லவ்விங், ஸ்டாப் லிவிங். ஒயிட் பீப்புள்ஸ் எங்களுடைய பேசிக் டிசைர்ஸ், சிரிக்கிறதுக்கு கூட எங்களை அவங்க விடுறதில்ல. சோ எங்களுடைய பேசிக் நீட்ஸையும் ஃபண்டமெண்டல் ஹியூமன் டிசைர்ஸையும் அவங்க எங்களுக்கு கொடுக்கல. சோ இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றாங்க. பட் ஐ டோன்ட் கேர். ஆனா இத பார்த்து நாங்க பயந்துட்டு இருக்க மாட்டோம், இதை எதையுமே நாங்க கேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்றாரு. ஒயிட் பீப்புள்ஸ் எங்களை ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்க. எங்களுடைய பேசிக் நீட்ஸ், பேசிக் சுதந்திரத்தை அவங்க கொடுக்கறது இல்ல. ஆனா அவங்க என்னதான் எங்களை ஃபோர்ஸா அட்டாக் பண்ணாலும் நாங்க அதை கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஐ அம் ஸ்டில் ஹியர். நாங்க இங்கே தான் இருப்போம். நாங்க எங்கேயும் கிவ் அப் பண்ண மாட்டோம். எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் எங்களுடைய கிவ் அப் அப்படிங்கிறது இருக்காது. என்ன அப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் எங்களுடைய லைஃப, எங்களுடைய ஸ்டெபிலிட்டிய நாங்க கிவ் அப் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கறதோட இந்த போம் லைன்ஸ் முடிச்சுட்டாங்க.
இந்த 4 மினிட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம like பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.